ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். சமீபத்தில் ஏசியா பவர் இண்டெக்ஸ் 2025 அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. இந்தியா மிக வலுவான இடத்தை இந்த பவர் இண்டெக்ஸ்ல பிடிச்சிருக்காங்க. இந்த வலிமைக்கு என்ன காரணம், எவ்வளவு வலுவா இந்தியா ஆசிய கண்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா இந்தியாவின் பவர் ப்ரொஜெக்ஷன் ஏசியால எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு ரிப்போர்ட் நமக்கு சொல்லியிருக்கு. இன்னைக்கான காணொலியில இதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது இல்லாம சிலதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். இது ஆயுதம் அறிவோம். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. ஆஸ்திரேலியன் லோவி இன்ஸ்டிடியூட் 2025க்கான ஏசியன் பவர் இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க. வெஸ்ட்ல பாகிஸ்தான்ல இருந்து, மேல ரஷ்யா, கீழே ஆஸ்திரேலியா, ஈஸ்ட்ல அமெரிக்கா, இந்த பார்டரை வச்சு இதுக்குள்ள இருக்கும் நாடுகள் அனைத்தையும் அவங்களுடைய ரேங்கிங்கா, அதாவது 1, 2, 3 அப்படிங்கிற பொசிஷனை அவங்களுடைய பவரை வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷன், இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது ஏனோ தானோன்னு இவங்க கொடுக்கல. பல கன்சிடரேஷன்ஸ், சொல்ல போனா 8 கன்சிடரேஷன்ஸ் இருக்கு. அந்த 8 கன்சிடரேஷன்ஸ்ல அந்தந்த நாடுகள் எப்படி செயல்பட்டு இருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் மற்ற நாடுகளுடன் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க கன்சிடர் பண்ணி தான் இந்த ரேங்கிங் அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க. நான் 8 கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன், எக்கனாமிக் கேப்பபிலிட்டி. ஒரு நாட்டின் வாங்கும் திறன் மற்றும் அதாவது ஜிடிபி. ரெண்டாவது, மிலிட்ரி கேப்பபிலிட்டி. தன்னோட ராணுவத்துக்காக எவ்வளவு தன்னோட ஜிடிபில இருந்து செலவு பண்றாங்க, அவங்க மொத்த ராணுவ செலவினங்கள் எவ்வளோ, அவங்களுடைய மிலிட்ரி பவர் எவ்வளோ அப்படிங்கிறத பாக்குறாங்க. மூணாவது, ரெசிலியன்ஸ். அதாவது மற்ற நாடு நம்ம நாடை டார்கெட் வச்சு நம்ம நாட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று பண்றாங்க அப்படின்னா நம்ம நாடு அதை எதிர்த்து எப்படி செயலாற்றுறது, அந்த பிளான்ல சிக்காம எப்படி ரெசிஸ்ட் பண்ணி அவங்க நாட்டை ஸ்டேபிளாகவும் சேஃபாகவும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரெசிலியன்ஸ். நாலாவது, ஃபியூச்சர் ரிசோர்சஸ். இது முழுமையா எதிர்காலத்தை சம்பந்தப்படுத்தினது. எதிர்காலத்தின் நோக்கம் என்ன, எதிர்காலத்தில் அவங்களுடைய எக்கனாமி எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை நோக்கி அந்த நாடு எப்படி நகருது அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூச்சர் ரிசோர்ஸ். அஞ்சாவது, எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப். மற்ற நாடுகளுடனான பொருளாதார உறவு இந்த நாடுக்கு எப்படி இருக்கு, ஏதாச்சும் இம்பாக்ட் ஆகுதா இல்ல புள்ளி பண்றாங்களா அப்படிங்கிற பொருளாதார உறவை பத்தி பேசக்கூடியதுதான். ஆறாவது, டிஃபென்ஸ் நெட்வொர்க். மற்ற நாடுகள் கிட்ட இருந்து எவ்வளவு ராணுவ தளவாடங்களை வாங்குறாங்க, இவங்க எவ்வளவு ராணுவ தளவாடங்களை கொடுக்குறாங்க, டிஃபென்ஸ் ரீதியாக என்னென்ன கோஆபரேஷன் அந்த நட்பு நாடுகளிடம் இருக்கு அப்படிங்கிறத பேசக்கூடியது. டிப்ளமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். இது முழுக்க முழுக்க ஃபாரின் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ், இதை தான் பேசக்கூடியது. ஃபைனலா எட்டாவது, கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ். கலாச்சார ரீதியாக தன் நாட்டை மற்ற நாடிடம் எப்படி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதுல எவ்வளவு வலுவா இருக்கிறாங்க. ஸோ கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவங்க நாடு இந்த அளவுக்கு முன்னேறுது அப்படிங்கிறத பேசக்கூடியது. இந்த 8 காரணிகளை கொண்டு தான் பாகிஸ்தான்ல இருந்து, மேல ரஷ்யால இருந்து, கீழே ஆஸ்திரேலியால இருந்து, ஈஸ்ட்ல அமெரிக்கா வர இருக்கும் நாடுகளை இவங்க ரேங்கிங் அண்ட் பொசிஷனிங் பண்ணியிருக்கிறாங்க. 80.5 பாயிண்ட்ஸுடன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. என்னதான் அமெரிக்கா ஒரு ஆசிய கண்டமா இல்லைனாலுமே, ஆசிய நாடுகள்ல ஒரு நாடா இல்லைனாலுமே, இவங்களுடைய பேரியருக்குள்ள வரும் காரணத்தினால அமெரிக்காவை இவங்க பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி 2ஆம் இடத்தை சைனீஸ் பிடிச்சிருக்காங்க. 73.7 புள்ளிகளுடன் சைனீஸ் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸையும், இந்த பாயிண்ட்ஸ்ல உள்ள டிஃபரன்ஸையும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பின்னாடி பேச போறோம். சைனாவை ஃபாலோ பண்ணி இந்தியா வராங்க அன்டவுட்ஃபுல்லி 40 பாயிண்ட்ஸுடன். இந்தியா 3வது இடத்துலயும் 38.7 புள்ளிகளுடன் ஜப்பான் 4வது பிளேஸ்லயும் இருக்கிறாங்க. 32.1 புள்ளிகளுடன் 5வது இடத்துல ரஷ்யா இருக்கிறாங்க. இவங்க தான் டாப் 5 ஏசியன் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரிஸ். ஸோ இவங்களுடைய பவர் தான் ஏசியால இப்போ ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இந்த இண்டெக்ஸ் சொல்ல வருது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், நம்ம பங்காளிகள் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் எங்கப்பா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 14.2 பாயிண்ட்ஸுடன் பாகிஸ்தான் 16வது இடத்துலயும், வெறும் 9 புள்ளிகளுடன் பங்களாதேஷ் 20வது இடத்துலயும் இருக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பங்காளிகளுடைய நிலைமை. நம்ம பங்காளிகளை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேணாம், ஏன்னா நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கு. we don't want to waste our time. இப்ப நான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸை வச்சு கிரேடும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது 70 புள்ளிகளுக்கு மேல இருக்கும் நாடுகள் சூப்பர் பவர் ஆஃப் ஏசியா, அதாவது ஏசியால அதிக பவர் கொண்ட நாடுகள் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. 40 மற்றும் 40 புள்ளிகளுக்கு மேல கொண்டிருக்கும் நாடுகள் மேஜர் பவர் அப்படின்னு சொல்றாங்க. 40 புள்ளிகளுக்கு கீழே 10 மற்றும் 10க்கு மேல இருக்கும் பாயிண்ட்ஸை கொண்ட நாடுகள் மிடில் பவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே இருக்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுடைய கிரேட்ஸ் அடிப்படையில அமெரிக்கா மற்றும் சைனா ஏசியாவுடைய மேஜர் பவர்ஸ், அதாவது சுப்ரீம் பவர்ஸா இருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி இந்தியா மேஜர் பவரா இருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் மற்ற நாடுகள் எல்லாமே மிடில் பவர்ஸா இருக்கிறாங்க.
ஸோ இப்போ ஏசியாவில் ஆதிக்கமுடைய நாடுகள் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2025 ஆதிக்கம் செலுத்திய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சைனா, இந்தியா இந்த 3 நாடுகள் தான். இந்த பாயிண்ட்ஸ்ல இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா 40 புள்ளிகள்ல இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸா ஜப்பான் இருக்கிறாங்க. அதாவது 38.8 புள்ளிகளோட இருக்கிறாங்க. 2 நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் 1.2 பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். ஸோ அன்லைக் இந்தியா, ஜப்பான் பெரிய அளவுக்கு அமெரிக்காவை பேக் பண்ணி இருக்கக்கூடிய நாடுகள். ஏன் ஈவன் அமெரிக்காவின் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கூட என் நாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு இப்ப புதிய அதிபர் அவங்க அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதிகமான ராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவின் ராணுவ தளவாடங்களை தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. பட் இந்தியா ஆகிய நாம அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம், ராணுவ தளவாடங்களா வாங்குறோம். பட் பெரிய அளவுக்கு வாங்குறது இல்லை. ஸோ டைவர்சிஃபையா பல நாடுகள் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். அது ஒரு 50%, மிச்சம் இருக்கிற 50% நம்ம உள்நாட்டிலேயே ஆத்ம நிர்பாரத், மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நம்ம நாட்டுக்கு தேவையான ராணுவ பாகங்கள், ராணுவ சாதனங்களை நாமளே உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நேரடியாக ஜப்பான் மற்றும் இந்தியா இந்த இடத்துல கம்பேர் பண்ண முடியாது. வி ஆர் டிஃப்ரெண்ட். நமக்கு வேணுங்கிறத நாமளே உருவாக்கணும்னு போயிட்டு இருக்கிறோம் நாம. ஸோ இந்தியா, ஜப்பான் அப்படிங்கிறது இந்த 1.2 பாயிண்ட் ஒரு க்ளோஸ் காலுக்கு இதுதான் காரணம். பட் போன வருஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா மிடில் பவர்ஸ்ல தான் இருந்தாங்க. மேஜர் பவர், அதாவது 40 புள்ளிகளும் இல்லை, 40 புள்ளிகளுக்கு மேலே இருக்கும் நாடுகளா இல்லை. இந்த வாட்டி தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி போன வாட்டி இந்தியா மற்றும் ஜப்பானுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 0.2 பாயிண்ட்ஸ் தான். வெறும் 0.2 பாயிண்ட்ஸ். ஆனால் போன வருஷமும் நம்ம ஆத்ம நிர்பாரத்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜப்பானும் ராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ஜப்பானோட எக்கனாமி கொஞ்சம் கொலாப்ஸாக இருந்துச்சு. அவங்க ஆட்சியில் அந்த அதிபர் மற்றும் பிரைம் மினிஸ்டர் அது மாதிரி இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு ஜப்பான்ல. ஆனா இந்த வாட்டி இந்தியா ஒரு மேஜர் பவரா ஸ்ட்ராங்கா ஏசியால ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் நாம பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தின ஆபரேஷன் சிந்தூர். அதுதான் இந்த மேஜர் பவர் ப்ரொஜெக்ஷனுக்கு காரணமா இருக்கு. பிகாஸ் ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தினது இந்தியாவின் ஆயுதங்கள். இந்தியாவால உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களை நாம பயன்படுத்தணும். அதே நேரத்துல எந்த நேரத்துல எந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் நமக்கு இந்த பவர் ப்ரொஜெக்ஷன்ல கை கொடுத்திருக்கு. அதாவது இந்தியா நல்லாவே ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்களுடைய ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் அந்த தொழில்நுட்ப புரிதல் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. எக்கனாமிக் கேப்பபிலிட்டி ஜப்பானை தாண்டி நம்மளோட ஜிடிபி ஆனது சர்பாஸ் பண்ணிருச்சு. அதே நேரத்துல ஜப்பானை விடவும் நம்மளுடைய வாங்கும் திறன் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு. அண்ட் 3வது பாயிண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ். சொல்ல தேவையே இல்லை நம்ம கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி. இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் இந்த ஏசியா பவர் இண்டெக்ஸ் 2025ல இந்தியாவை ஒரு மேஜர் பவரா, அதாவது சுப்ரீம் பவருக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பவர் இண்டெக்ஸ்ல அவங்களே கீ ஃபேக்டரா கொடுத்திருக்கிற விளக்கங்கள். அப்படி நம்ம அமெரிக்கா மற்றும் சைனா எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப க்ளோஸா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசியா கண்டத்துல அமெரிக்காவின் பவர் ப்ரொஜெக்ஷனை சீக்கிரமா கிராப் பண்ணும் அளவுக்கு சைனா வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்லும் விதமாக இருக்கும். அமெரிக்கா 80.2 பாயிண்ட்ஸ் உடனும் அவங்கள ஃபாலோ பண்ணிய சைனா 73.3 பாயிண்ட்ஸ் உடனும் இருக்கிறாங்க. ஜஸ்ட் 7.2 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசமா இருக்கு இந்த 2 நாடுகளுக்கும். அப்படி இந்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை அப்படி பிடிக்கிற தூரத்துல தான் சைனா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் நல்லா டீப் டைவ் பண்ணி அனலைஸ் பண்ணதான் தெரியும் இந்த இடத்துல சைனா வளரல, அமெரிக்கா வீழ்றாங்க. அமெரிக்காவின் வீழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல யுக்ரைனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஐரோப்பிய ஒன்றியங்களை தன் கட்டுப்பாட்டுகளை வச்சு அது மூலியமா சப்போர்ட் பண்றதுல இருந்து அவங்களுடைய வீழ்ச்சி அப்படிங்கறது ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நான் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பைடன் ஆட்சியில இருந்து அமெரிக்காவின் வீழ்ச்சி, பிரிக்ஸோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது மேலெழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீழ்ச்சியானது ட்ரம்ப் வந்த பிறகாச்சும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படின்னு நினைச்சா இந்த இண்டெக்ஸ் சொல்றது இல்லப்பா, இன்னும் இவங்க வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா 2024 பவர் இண்டெக்ஸ்ல அமெரிக்காவுக்கு கொடுத்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 81.7 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வாட்டி 80.5 அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய பவர் ப்ரொஜெக்ஷன் குறையுது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் நமக்கு காட்ட வருது. பட் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஏசியா. உலக அளவுலேயே அமெரிக்காவின் டாமினன்ஸ் மற்றும் பவர் ப்ரொஜெக்ஷன் கம்மி ஆகிட்டே தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் ரஷ்யா உக்ரைன். ட்ரம்ப் வந்த பிறகு இவங்களுடைய முழு கண்ணோட்டமும் கரீபியனை நோக்கி போயிருக்கு. இது ஒரு முக்கிய காரணம். அதே நேரத்துல சைனா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க வளர்ந்த மாதிரி தெரியும். ஏன்னா போன வாட்டி அவங்களுடைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 72.7 இருந்தது. இந்த வாட்டி 73.7 மாறி இருக்கு. ஸோ அவங்க வளர்ந்து இருக்காங்க. அதாவது நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி சைனா வீழ்ச்சி அடைகிறாங்க, வீழ்ச்சியை நோக்கி போறாங்க அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் நமக்கு காமிக்கல. நமக்கு நினைக்கிறதுக்கு மாறாக சைனா வளர்றாங்க அப்படிங்கிறது தான் காமிக்குது. பட் இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா இந்த இடத்துல குறையிறாங்க, சைனா இந்த இடத்துல லைட்டா ஏறுறாங்க, அவ்வளவுதான் கணக்கு. ஸோ சைனாவுடைய ஆக்சுவல் குரோத்தை விடவும் சைனாவுடைய குரோத் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ சைனாவின் குரோத்தோடைய பர்சன்டை காட்டிலும் அமெரிக்காவின் வீழ்ச்சி பர்சன்ட் அதிகமா இருக்கும் காரணத்தினால சைனா ஏதோ வேகமா வளர்ந்து அமெரிக்காவை பிடிக்க வராங்க அப்படிங்கிற பிம்பம் நமக்கு தெரியுது.
பட் ஆக்சுவலி அப்படி எதுவுமே இல்ல. சைனாவின் வளர்ச்சி ஆக்சுவல் வளர்ச்சியை விடவும் கம்மியா தான் இருக்கு. அமெரிக்காவின் வீழ்ச்சி ஆக்சுவல் வீழ்ச்சியை விடவும் ரொம்ப அதிகமா இப்ப இருந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக சைனா ஏதோ எட்டி பிடிக்கிற மாரி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் நமக்கு கிளியரா சொல்ல வருது. இந்த இண்டெக்ஸ்க்கு பின்னாடி இருக்கும் அந்த 8 பாயிண்ட்ஸ நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிளியரா சொல்ல வருது. இந்த ஆஸ்திரேலியன் லூசி இன்ஸ்டிடியூட்டோட பவர் இண்டெக்ஸ் மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. முக்கியமா இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர் ஏசிய கண்டத்துல இந்தியாவுடைய பவர் அண்ட் ப்ரொஜெக்ஷனை ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்துறதுக்கு பயன்பட்டு இருக்கு. நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன? ஸோ இந்தியாவையும் பாருங்க, சைனாவையும் பாருங்க, அமெரிக்காவையும் பாருங்க, எல்லாத்தையுமே நல்லா பாருங்க. மீண்டும் வேணும் இந்த வீடியோ ஒரு வாட்டி கேளுங்க. உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறதும் நீங்க அக்செப்ட் பண்ணி இந்த கமெண்ட்ல போடலாம். இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்போயே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.